ஃப்ரெண்ட்ஸ் சின்னர்கள் வணக்கம். எஸ் நம்ம நேரில் எல்லாமே வந்து பொங்கல் செலிப்ரேஷனுக்காக சொந்த ஊர்லாம் போயிட்டு எல்லாருமே சுற்றிட்டு இப்போ என்ஜாய்மெண்ட்லாம் முடிச்சுட்டு இப்போ திரும்ப வந்து அவங்கவுங்க ஒர்க்குக்கு திரும்பியிருப்பீங்க நம்புறேன். எஸ் இதற்கு அடுத்தபடியாக நம்ம கிரிக்கெட்டை பற்றி பேசாமல் இருக்க முடியாது. ஸோ இதுக்கு மத்தியில் நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமை பற்றி நிறையா பேர் வந்து சோஷியல் மீடியாவில் பேசிகிட்டே தான் இருக்காங்க. அதுவும் குறிப்பாக வந்து நம்ம கோச் கம்பீராக இருக்கட்டும், நம்ம ரோஹித் சர்மா விராட் கோலியாக இருக்கட்டும், அண்ட் பிசிசிஐ மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும். ஸோ இவங்க எல்லாத்தையும் பற்றியுமே வந்து நிறைய விஷயங்கள் வந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ இதுக்கு மத்தியில் நம்ம இந்தியா வாஸ் இங்கிலாந்து வந்து T20 மேட்ச் நடக்கும்போது எஸ் 22 இடம் நடக்கும்போது ஸோ அதை பற்றின சுவாரஸ்யம் நிறையா வந்துட்டு தான் இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் முன்னாடி வந்து நம்ம சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஸ்குவாடை பற்றி நிறையா பேர் இப்போ வரைக்கும் வந்து இந்த டீமாக இருக்குமோ அந்த டீமாக இருக்குமோ இல்லை இந்த பிளேயர்ஸ் வாய்ப்பு கொடுப்பாங்களா இல்லை இவங்களை தூக்கிடுவாங்களோ சொல்லி நிறையா பேர் பேசிட்டு தான் இருக்காங்க. இப்போ வரைக்கும் அனௌன்ஸ்மெண்ட் வரலன்றதான் உண்மை. ஸோ இப்போ வரைக்குமே சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு செலக்ட் ஆகக்கூடிய அந்த பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயங்களை பும்ரா இடம் பெறுவாரா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதற்கு வந்து அவரே வந்து காமெடியாக வந்து ஒரு ட்வீட் மாதிரி போட்டிருந்தாரு. எல்லாமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அவர் வந்து காயத்துலேருந்து நான் வெளியே வரவே இல்லைப்பான்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து அவரே வந்து சிரிக்கிற மாதிரிலாம் வந்து நிறைய விஷயம் போட்டிருந்தாரு. ஸோ இதெல்லாம் வந்து நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஸோ இதை பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து பும்ரா இருப்பாருன்னு தான் எல்லாருமே கண்டிப்பாக சொல்லிட்டு இருக்காங்க. எஸ் கண்டிப்பாக வந்து பும்ரா வந்து நம்ம டீமில் இருப்பார். இதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து பும்ரா இல்லாட்டி ரீப்ளேஸ்மெண்ட்டை யார் இருப்பான்னு சொல்லி நிறைய பேர் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் சாம்பியன்ஸ் டாபிக் கண்டிப்பாக பும்ரா இருப்பாருன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ கேப்டன் வேறு யாரும் இல்லை, ரோஹித் சர்மா தான். ஸோ அதற்கடுத்தபடியாக புதுசாக வேறு யாருக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஸ்ரேயஸ் ஐயர் வந்து டீமில் இருப்பாருன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அதற்கு அடுத்தபடியாக வந்து ரிஷப் பண்ட் கீப்பிங் வேறு யாருமே இல்லை, அவர் தான் வந்து அப்வியஸாக இருப்பார். ஸோ அதற்கு அடுத்தபடியாக கேஎல் ராகுல் இருக்கலாம், ஆனால் வந்து பிளேயிங் லெவலில் இடம் கிடைக்குமா வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ துருவ் ஜுரல் வந்து இருப்பார் நிறைய பேர் கேட்டுருக்காங்க. ஸோ இப்போ கூட விஜய் ராசாரியல் வந்து கலக்கிட்டு இருக்காரு. ஸோ இருந்தாலுமே வந்து அந்த ஸ்குவாடில் துருவ் ஜுரலுக்கு வாய்ப்பு இருக்குமான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா சஞ்சு சாம்சன் வேறு இருக்கார். ஸோ ஃபைனல் அனௌன்ஸ்மெண்ட் வந்தால் தான் நம்ம வந்து கிளியராக தெரிய வரும். ஸோ அதற்கு அடுத்தபடியாக நம்ம போலிங் அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் சொல்ல டிசிஷன் பார்த்தீங்கன்னா பிரசித் கிருஷ்ணாவுக்கு வாய்ப்பு கிடைக்குமா? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பிரசித் கிருஷ்ணாவுக்கு அந்த 15 ஸ்குவாட்லேருந்து கண்டிப்பாக இடம் கிடைக்கும்னு தான் நான் சொல்வேன். ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அதற்கடுத்தபடியாக வந்து நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம் வந்து ஹர்ஷீப் சிங் வந்து கண்டிப்பாக வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னு. ஸோ அவர் வந்து நல்ல பவுலர் தான். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து T20க்கு மட்டும் நல்லா பட்டை தீட்டி வச்சது நல்லா இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். ஸோ ஒன் டேக்கு கொண்டு வரலாம் தான், இல்லைன்னு சொல்ல வரல, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனால் கண்டிப்பாக அவருக்கு வாய்ப்பு கிடைக்கும்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதற்கடுத்தபடியாக முகேஷ் குமார், ஸோ இவருக்கு வந்து போலிங்கில் வந்து வாய்ப்பு கிடைக்கலான்ற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. ஸோ அவரும் ஒரு நல்ல பவுலர் தான், T20யில் தன்னை நிரூபிச்சிருக்காருன்னு கண்டிப்பாக சொல்லணும். ஸோ 50 ஓவர்ஸ் வரும்போது எந்தெந்த பவுலர்ஸ்க்கு வந்து ரெகுலராக வாய்ப்பு கிடைக்கும்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதெல்லாம் தாண்டி வந்து நம்ம ஆல்ரவுண்டர் அப்படி சொன்னால் எஸ் அக்ஷர் பட்டேல் எப்பவுமே இருப்பார். நம்ம வைஸ் கேப்டன் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். எஸ் நம்ம இந்தியா வாஸ் இங்கிலாந்துக்கு வந்து அவர் தான் வந்து வைஸ் கேப்டனாக இருக்கார். ஸோ அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து 50 ஓவர்ஸில் நம்ம ஜடேஜாவை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு அவரோட ஒரு சிறந்த ஆள் வந்து இல்லைன்னு தான் கண்டிப்பாக சொல்லணும். ஸோ அதற்கு அடுத்தபடியாக வாஷிங்டன் சுந்தர் அண்ட் குல்தீப் யாதவ் இவங்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வாஷிங்டன் சுந்தர் வந்து இவர் இருக்கும்போதே வாய்ப்பு கிடைக்குமானா கொஞ்சம் யோசனையாக தான் இருக்குது. ஒரு வேளை ரீப்ளேஸ்மெண்ட்டாக கூட இருக்கலாம். இல்லை 2 ஆல்ரவுண்டர் வேணும் அப்படின்னு சொன்னால், அதாவது பின் அண்ட் பேட்டருக்கு வந்து 2 கண்டிப்பாக வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து வாஷிங்டன் சுந்தர் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஹர்திக் பாண்டியா வேறு ஸ்குவாடில் இருக்கார். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ட்வீட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சோஷியல் மீடியாவில் வந்து போய்கிட்டே தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு யார் நம்ம சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஸ்குவாடில் இருந்தால் நல்லாயிருக்கும் நீங்கள் கண்டிப்பாக அதையும் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். எல்லாத்தோட குறிப்பாக வந்து முகமது ஷமி அந்த மாதிரி மிஸ் பண்ணவே முடியாது. ஒரு ஸ்டார்டிங்கில் அவர் பேர் சொல்லியிருக்கோம்ல, சரி அது என் தப்பு தான். ஸோ முகமது ஷமியோட அந்த பெர்ஃபார்மன்ஸை பார்க்குறத நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். எஸ் இங்கிலாந்து ஸ்குவாடில் வந்து எந்த அளவுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம் வந்து ஸ்டார்டிங் வந்து அவர் கெஸ்ட் கொடுப்பாங்கன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்கில் அவர் வாய்ப்பு கொடுப்பாங்கன்னு தான் நான் சொல்வேன். ஸோ இங்கிலாந்து சீரீஸில் பார்த்தா தெரியும். ஸோ அதற்கடுத்தபடியாக கண்டிப்பாக வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் அவர் தானே நிரூபிப்பார் தான் நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். இது எல்லாமே போயிட்டுருக்கு. இதே நேரத்தில் வந்து இப்போ நிறையா பேர் வந்து இந்தியன் கிரிக்கெட் டீமை பற்றி இன்னும் கான்ட்ரவர்சியாக பேசிகிட்டே தான் இருக்காங்க. ஸோ ரீசெண்டாக நம்ம ரோஹித் சர்மா விராட் கோலிலாம் வந்து ரெட் பாலில் அவங்களோட ஸ்டேட்டுக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கான ட்ரெயினில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம அந்த பிக்சர்ஸ்லாம் பார்த்தோன்னா நிறையா பேர் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு மேலே இவங்க ப்ராக்டிஸ் பண்ணி என்ன பண்ண போகிறாங்கன்ற மாதிரி எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ப்ராக்டிஸ்ன்றது வந்து ரெட் பால் தனி ஒயிட் பால் தனி இல்லை. ஸோ கண்டிப்பாக வந்து ரெட் பால் விளாண்டாங்கன்னா கண்டிப்பாக ஒயிட் பாலில் தங்களை மெருகேற்றிக்கிறதுக்கு அது ஒரு வாய்ப்பாக தான் எல்லாருமே நினைப்பாங்க. ஸோ இந்த அக்கறை வந்து முன்னாடி எங்கேப்பா போச்சுன்ற மாதிரி எல்லாருமே கேட்டுட்ருக்காங்க. அது உண்மை தான். ஸோ இதற்கு வந்து ஒரு தெளிவான விளக்கம் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம பிசிசிஐ கொடுக்குன்றதுக்காக வந்து இப்போ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. எஸ் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். ஸோ தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். எஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எவ்வளோ பெரிய சீனியர் பிளேயர்ஸாக இருந்தாலும் சரி தான், நீங்கள் கண்டிப்பாக வந்து டொமஸ்டிக்கில் விளாண்டு தான் ஆகணும். நீ எவ்வளோ பெரிய பருப்பான இருந்துக்கோ, விளாடு, நீ நல்லா விளாட்னாலும் செலக்ட் பண்ணுறோம், இல்லாட்டி செலக்ட் பண்ணல. ஸோ ஓப்பனாகவே இப்படி சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். எஸ் இது வந்து ஒரு நல்ல விஷயமாக தான் எல்லாராலையும் பார்க்கப்பட்டுக்கிட்டு இருக்குது. ஸோ லாஸ்ட் இயரே வந்து நம்ம பேசிகிட்டு இருந்தோம். 2024 ஸ்டார்டிங்லேருந்து நம்ம இதை பேசிட்டு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுலேயும் குறிப்பாக வந்து நியூசிலாந்துக்கு எதிராக வந்து நம்ம தோற்ற பிறகு நிறையா விஷயம் இதை தான் பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போவே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் வந்து கேர் எடுத்து பார்த்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக நம்ம பார்டர் கவாஸ்கரில் கொஞ்சம் எதாவது ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம் தான் நான் சொல்லுவேன்.
சரி ஓகே. இனிமேட்டு அது நடக்காமல் இருக்கிற என்னென்ன பண்ணுமோ அதுதான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு தான் இது சொல்லியிருக்கேன். ஸோ அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ளைட்டில் போகும்போது வந்து லக்கேஜெலாம் வந்து நிறைய பேர் வந்து பெரிய ஸ்டார் பிளேயர்ஸ் அப்படின்னா அவங்களுக்கு தேவையான தண்ணி ஆக்சுவலாக வந்து சில பிளேயர் தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ அந்த பிளேயர்ஸ் குடிக்கிற தண்ணியெலாம் கூட பார்த்தீங்கன்னா வந்து அந்த பிராண்டு தான் இருக்கும். ஸோ அதற்காக வந்து ஃப்ளைட்லலாம் போட்டு கொண்டு போவாங்க. ஸோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து அந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கெலாம் வந்து நீங்கள் தான் சார்ஜ் ஏற்றுக்கணுன்ற மாதிரி எல்லாருமே தெளிவாக சொல்லிட்டாங்க. பிசிசிஐ இனிமேட்டு தேவையில்லாத லக்கேஜுக்கு எல்லாமே சார்ஜ் ஏற்றுக்காது. உங்களுக்கு வேணால் நீங்கள் உங்கள் செலவில் வந்து ஏற்றுக்கோங்கன்ற மாதிரி தெளிவாக சொல்லிட்டாங்க. ஸோ அது வந்து இன்க்ளூட் ஃபேமிலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபேமிலின்றது மென்ஷன் பண்ணுவாங்கன்னு டவுட்டாக தான் இருக்குது. கண்டிப்பாக ஃபேமிலி இருக்காது. ஆனால் நிறைய பேர் வந்து ஃபேமிலி சொல்லிட்டு இருக்காங்க. ஃபேமிலிக்கு இருக்க வாய்ப்பு இல்லைன்னு நான் கண்டிப்பாக நான் சொல்லுவேன். ஏன்னா பிசிசிஐயில் இருக்கிற மூத்த ஒரு அதிகாரியாக வந்து சொல்லியிருந்தார். ஸோ பிளேயர்ஸ் வந்து அவங்க ஃபேமிலியோட இருக்க தான் வந்து கண்டிப்பாக வந்து பிசிசிஐ விரும்பவும் சொல்லியிருக்காரு. ஸோ அது வந்து தேவையில்லாத வார்த்தைகள்ன்ற மாதிரி பேசியிருந்தாங்க. ஸோ அது இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ ஃபேமிலி கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. ஸோ அதே சமயம் வந்து அன்மேரிட்னு வரும்போது கண்டிப்பாக வந்து அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் கூட்டு போகலாமான்னு சொல்லிட்டு அதில் கொஞ்சமாக செக் வச்சுருக்காங்க தான் கண்டிப்பாக சொல்லணும். எஸ், ஒரு டீமாக வந்து இனிமேட்டு எல்லாருமே டீமாக வாங்க, டீமாக போங்கன்னு சொல்லியிருக்காங்க. சில பிளேயர்ஸ்லாம் வந்து தனியாக வந்து ஃப்ளைட்டில் வருவாங்க போவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே கிடையாது. ஒரு டீம்னா ஒரு டீமாக தான் எல்லாருமே இருக்கணும். ஒன்றா தான் வரணும், ஒன்றா தான் போகணுன்ற மாதிரி ஸ்ட்ரிக்டாக வந்து சொல்லியிருக்கதான் சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே நல்ல விஷயங்களாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம குக்கு. ஸோ குக் எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தேவையான குக்கை வந்து கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ போகிற இடத்துல வந்து இவங்க என்ன ஃபுட்டு சாப்பிட்றாங்கன்னு சொல்லி எனக்கு தெரியாது. ஸோ ஃபுட்டு சேஞ்ச் ஆகலாம், தண்ணி சேஞ்ச் ஆனால் வந்து அவங்க ஃபிசிக்கலாக வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆவாங்க. ஸோ அவங்களோட ஃபிட்னஸ் வந்து குறைஞ்சுன்றக்காகவே அவங்களுக்கு தேவையான குக்கு, மேனேஜர் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போவாங்க. ஆனால் இப்போ வந்து அதெல்லாம் நாட் அலோடு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்களாம். ஸோ வேணும் அப்படின்னா ப்ராப்பர் ரீசனை கொடுத்துட்டு ஆக்சுவலாக வந்து எனக்கு இஷ்யூ இருக்குது, ஸோ இவர் தான் கண்டிப்பாக வந்தான்ற மாதிரி ப்ராப்பர் ரீசன் கொடுத்துட்டு ஆக்சுவலாக வந்து நம்ம கோச்சுக்கிட்ட அண்டு காம்பேர்கிட்ட அண்டு பிசிசிஐ மேனேஜ்மெண்ட் கிட்ட ஸோ ரிக்வஸ்ட் பண்ணி அவங்க பர்மிஷன் கொடுத்தா கூட்டு போகலான்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து மேக்ஸிமம் எல்லாருமே வந்து அவங்க தேவையானது கூட்டு தான் போக போகிறாங்க. ஸோ ஆனால் வந்து ஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா இனி வரக்கூடிய பிளேயர்ஸுக்கு அது வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இது வரைக்கும் எப்படியோ இருந்துட்டாங்க, சீனியர் பிளேயர்ஸ் எப்படியோ இருந்துட்டாங்க. ஸோ ரூல்ஸ்னு வரும்போது காமனாக எல்லாருக்கும் போட்டுருக்காங்க. ஸோ தனிப்பட்ட முறையில் பர்மிஷன் கேட்டு அவங்கள கூட்டுவாங்கன்ற மாதிரி பேசியிருக்காங்களாம். ஸோ எப்படி பார்த்தாலும் நம்ம ரோஹித் சர்மா அண்டு விராட் கோலி இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி எப்படி இருந்தாலும் அப்படி தான் இருக்க போகிறாங்கன்றது உண்மை தான். ஆனால் இனி வரக்கூடிய பிளேயர்ஸு இதை ஃபாலோ பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு பிசிசிஐ வந்து நம்பிட்டு இருக்காங்க. ஸோ நல்ல விஷயம் தான். ஸோ அதற்கு அடுத்தபடியாக நம்ம ப்ராக்டிஸ் செக்ஷன். ஸோ இந்தியன் கிரிக்கெட் டீம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்கன்னா சில பிளேயர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கடைசி நேரம் வருவாங்க, டச் பண்ணிட்டு போயிடுவாங்க. நான்லாம் பெரிய பிளேயர்பா, ஆட்டிங்களா அப்படின்ற மாதிரி வந்துட்டு போவாங்க. இன்னுமேட்டு அது நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தெளிவாகவே ஸ்ட்ரிக்டாக ஆர்டர் போட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து எந்த எக்ஸ்கியூஸுமே கிடையாதுன்ற மாதிரி தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்களா. ஸோ டீமாக தான் வரணும். டீமாக முடித்த பிறகு டீம் பஸ் எப்போ கிளம்புதோ அப்போ டீம் பஸ்ஸில் தான் எல்லாருமே போகணும். தனியாக கேப் வச்சுட்டு வர்றது ஸோ இந்த மாதிரி எப்போவுமே இனிமேல் நடக்க போகிறது இல்லைன்ற மாதிரி தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டாங்களா. ஸோ டீமாக வந்துட்டு டீம் கூட தான் ஸ்பெண்ட் பண்ணணும், டீம் கூட தான் இருக்கணும். ப்ராக்டிஸ் செக்ஷன் முடித்த பிறகு டீம் பஸ் எப்போ கிளம்புதோ அப்போ தான் நீங்கள் கிளம்பணும். ஸோ நீங்கள் வந்து உங்கள் ப்ராக்டிஸை முடிச்சிருந்தா கூட ரெஸ்ட் எடுங்க, பஸ்ஸு கிளம்பும்போது கிளம்புன்ற மாதிரி தெளிவாகவே சொல்லிட்டாங்களா. ஸோ அப்போ தான் வந்து டீமுக்குள்ளே யார் யார் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு டீம் கோஆர்டினேஷன் அதிகமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது உண்மையில் நல்ல விஷயம் தான். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அடுத்தடுத்து சொல்லியிருந்தாலுமே குறிப்பிட்டு இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. எஸ், ஸோ ப்ராக்டிஸ் செக்ஷன் ஒரு டீம் மேனேஜ்மெண்ட்டுக்குள்ளே, அதாவது டீம் ஸ்குவாடுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிசிசிஐ கண்ட்ரோல் தான் இருப்பீங்க. இதை மீறி நடுவில் போய் நீங்கள் போய் இந்த ஆட் ஷூட்டு போயிட்டு வருது, ஸோ அங்கே அக்கா பையன் இருக்கான் அவனை போய் பார்த்துட்டு வந்தாருன்னு போகிறது, ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்துக்குமே இன்னும் அலோடு இல்லைன்னு சொல்லிட்டு தெளிவாகவே மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் எல்லாமே வந்து மேட்ச் முடிஞ்சிருச்சு, நீங்கள் பிசிசிஐ ரிலீவ் ஆகிட்டீங்க, இப்போ நீங்கள் வீட்டுக்கு போயிட்டீங்கன்னா அங்கே போய் நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள், எது வேணால் பண்ணிக்கோங்க. ஸோ நாங்கள் தலையிட மாட்டோம். ஆனால் ஒன்ஸ் நீங்கள் வந்து இந்தியன் டீம் பிசிசிஐ கண்ட்ரோலுக்குள்ள வந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதை மட்டும் தான் கேட்குன்ற மாதிரி ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்களாம். ஸோ இது வந்து முன்னாடி நடந்திருக்கும் போல். ஸோ யார் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்கள் தான். சரி ஒரு நிமிஷம் இருங்க, நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேங்க, நான் அந்த ஷூட்டுக்கு மட்டும் போய்ட்டுங்கிற மாதிரி போயிருப்பாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே இனிமேட்டு வந்து அவாய்ட் பண்ணுங்கள். அவாய்ட் பண்ணுறதுல டோட்டலாகவே முடிச்சுட்டாங்கன்றத உண்மை. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம கிரிக்கெட் ரசிகர்களுக்கு வந்து ஒரு பெரிய வந்து சர்ப்ரைஸ்னு சொல்ல முடியாது. நம்ம எதிர்பார்த்த ஒரு விஷயம் தான். இப்போ மாதிரி ஆர்டர் போட்டாங்க, இப்போ திருந்தினாங்கன்ற மாதிரி தான் இப்போ எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இனிமேட்டு இந்தியன் கிரிக்கெட் டீம் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க தான் இப்போ எல்லாருமே கேட்டுருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். அதுலேயும் குறிப்பாக வந்து நம்ம பேட்டிங் கோச், ஸோ நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமோட புது கோச்சான சித்தன்சு கோட்டக், ஸோ பேர் வந்து ப்ரொனன்சியேஷன் கொஞ்சம் மாறலாம். ஸோ அவரை பற்றி தான் இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லாக போயிட்டுருக்கு. எஸ், அபிஷேக் நாயர் வந்து ஆல்ரெடி வந்து இருக்கார், இல்லைன்னு சொல்ல முடியாது. அவர் கூட சேர்ந்து இவரும் ஜாயின் பண்ணியிருக்க மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ கூடிய விரைவில் வந்து அபிஷேக் நாயர் தன்னோட தவறை உணர்ந்து வந்து அவர் வந்து வெளியேற நல்லா இருக்குன்ற மாதிரி நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. உண்மையிலே வந்து அபிஷேக் நாயர் வந்து உண்மையில் நல்ல ஒரு குவாலிட்டியான கோச்னு தான் கண்டிப்பாக நான் சொல்லுவேன். ஸோ அவரை பற்றி நிறைய பிளேயர்ஸ் வந்து ஆல்ரெடி வந்து சொல்லியிருக்காங்க, புதுசாக சொல்ல வேண்டிய எதுவுமே இல்லை. ஸோ அதற்கு ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம தினேஷ் கார்த்திகை சொல்லி தான் ஆகணும். எஸ், அவரே சொல்லியிருக்காரு. ஸோ அபிஷேக் நாயர் மாதிரி ஒரு ஃப்ரெண்டு எனக்கு கிடைக்கலனா கண்டிப்பாக அந்த லைஃப்பில் வந்து வேறு மாதிரி போயிருப்பேன். ஸோ செகண்ட் இன்னிங்ஸை நான் ஸ்டார்ட் பண்ணது காரணமே அவர் தான்ன்ற மாதிரி அவர் தெளிவாக பேசியிருந்தார். இன்னும் நிறைய பேர் பேசியிருக்காங்க. ஸோ இருந்தாலும் நம்ம விராட் கோலி அவர்கள் வந்து ஆஃப் சைடு தி ஆஃப் ஸ்டெம்ப், அது ஆஃப் சைடு போகிற அந்த பால் வந்து டச் அவுட் ஆகுது, அதையே இன்னும் கரெக்ட் பண்ணவே இல்லை.
ஆக்சுவலாக வந்து இது வந்து விராட் கோலி தான் கேட்கணும். ஆனால் வந்து அவரை விட்டுட்டு ஸோ கோச் வந்து அது திருத்திருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்களாம். கோச் என்ன தான் சொன்னாலும் அவர் ட்ரைனிங் தான் கொடுக்க முடியும். அதை அவாய்ட் பண்ணுங்க, அந்த ஷாட் ஆடாதீங்கன்னு தான் சொல்ல முடியும். இது எல்லாத்தையும் தாண்டி வந்து நம்ம எக்ஸாம்பிளாக வந்து சச்சின் டெண்டுல்கர் பற்றி தான் பேசியிருந்தோம். அவர் அவுட் ஆறுன்னு சொன்னோன்னா அவரோட ஃபேவரட் ஷாட்டே வந்து கவர் டிரைவ் தான். ஆனால் அந்த ஷாட்டை வந்து ஆடவே இல்லை. ஸோ அந்த மேட்ச் வந்து 200 போட்டாருன்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்துருப்போம். இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து விராட் கோலி ஏன் தெரியாதன்ற மாதிரி எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இதற்கு வந்து காரணம் வந்து கோச்சு தான்ற மாதிரி எல்லாருமே வந்து இப்போ ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அவருக்கும் வந்து ஆகாதுன்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ விராட் கோலியோட கேப்டன்சியில் வந்து நிறையா விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ விராட் கோலி கேப்டன்சி அப்படின்னு சொல்லி நிறையா பேர் வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லிகிட்டே தான் இருக்காங்க. ஸோ அப்போ ரீசெண்டாக வந்து நம்ம அம்பதி ராய்டு பற்றி வந்து நம்ம உத்தாப்பா வேறு பேசியிருக்காரு. 2019 வேர்ல்டு கப்பில் வந்து ராய்டு இருந்திருந்தானா கண்டிப்பாக வந்து வின் பண்ணியிருக்கலாம். ஸோ 2019 சொன்னால் நம்ம தோனி தான் ஞாபகத்துக்கு வருவார், அந்த ரன்னோடு தான் ஞாபகத்துக்கு வரும். எல்லார் கண்களும் கலங்கிச்சு, அதை வந்து ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஸோ அந்த டைம் வந்து ராய்டு வந்து ஃபார்மில் இருந்தார். 2018 சிஎஸ்கே கப்பு வாங்கும்போது ஒரு முக்கிய தூணாக இருந்தது நம்ம ராய்டு தான். ஆனால் ராய்டு வந்து கோலிக்கு பிடிக்காதனால டீம் வந்து தூக்கிட்டாங்கன்ற மாதிரி நிறைய பேர் பேசிகிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு இப்போ வந்து அவர் சொல்லிகிட்டு இருக்காரு. ஸோ எப்படின்னு தெரில, இது ஒரு விஷயம் மட்டும் நிறையா விஷயங்கள் அடுக்கிறதுக்கு வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ இதை பற்றின தெளிவாக வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதற்கு பற்றி நம்ம காமனாக சொல்ல வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம சாம்பியன்ஸ் டாப்பிக்கு நம்ம இந்தியன் டீம் ஸ்குவாடை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம். ஸோ அதில் உங்களுக்கு யார் யார் இருந்தால் நல்லாயிருக்கும் நீங்கள் கண்டிப்பாக அதையும் கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். குறிப்பாக வந்து எந்தெந்த பிளேயர்ஸ் வந்து உள்ளே வந்தால் நல்லாயிருக்கும், எந்தெந்த பிளேயர்ஸ் இல்லை நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கணும், அதையும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இதற்கு அடுத்தபடி ஐபிஎல் பற்றி நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே தான் இருக்குது. ஒன்று நான் கொடுக்குறத நான் வெயிட் பண்ணிருக்கேன். தொடர்ந்து எங்கள் வீடியோ காத்துருங்க. இந்த வீடியோ திரும்ப அடுத்த சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் விடுபடுது சண்முகம்.